Hello everyone, this is Shankar, Assistant Professor, Department of Commerce, Government Arts and Science College, Valparai. Welcome to ES Learning Platform. Today we are going to discuss about the topic is preparation of journal entries. BSc Max, Principles of Accountancy 1, Unit 1. Okay, we move to the next slide. ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ட்ரான்சாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம் ஜேர்னல் என்ட்ரிஸாக. ஸோ கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் என்ட்ரிஸ் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இதில் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா எனி பர்சன் இன்வால்விங் இந்த அக்கௌண்ட்ஸ். ஸோ பர்சன் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ட்ரியில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ வந்து பார்த்தோன்னா டெபிட் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மகிட்டருந்து அவர் இப்போ கேஷ் பெய்டு டு சிவகுமார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்டருந்து கேஷ் வெளியில் போகுது, சிவகுமார் வந்து ரிசீவர். ஸோ அப்போ சிவகுமாருங்கிற நேமை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் குணா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேஷ் வந்து பார்த்தோன்னா குணா ரிசீவ் பண்ணலை, குணா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறாரு. ஸோ குணா இஸ் அ கிவர். ஸோ வந்து பார்த்தோன்னா குணாவை கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்படி எனி பர்சன், ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா இன்வால்வ் ஆகிருக்காங்க ஒரு டிரான்சாக்ஷனில் அப்படின்னா நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட். ரியல் இன் த சென்ஸ் தட் அசெட்ஸ். ஸோ எனி அசெட்ஸ் ஆர் ஈக்குவலன் டு அசெட்ஸ். ஒரு என்ட்ரியில் அசட்ஸோ இல்லை ஈக்குவலன் டு அசட்ஸோ ஏதாவது ஒரு இது வந்து பார்த்தோன்னா இன்வால்வ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமுக்குள்ளே ஒரு அசட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா அதை டெபிட் பண்ணணும். ஒரு ஃபேம்லேருந்து அசட்ஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா கிரெடிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா கேஷ் ரிசீவ்டு. ஸோ இப்போ வந்து கேஷ் ஃபேமுக்குள்ளே வரும், கம்பெனிக்குள்ளே கேஷ் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கேஷை டெபிட் பண்ணணும். சரியா? கேஷ் பெய்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கேஷ் வெளியில் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷை கிரெடிட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவல் டு கேஷ். இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் ரியல் அக்கௌண்ட் தான். ஏன்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஒர்த்துள்ள கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம பணம் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ 10,000 ருபீஸ்க்கு உண்டான ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து பார்த்தோன்னா அந்த கூட்ஸுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ பர்ச்சேஸ், சேல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சன் இன் த சென்ஸ் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்து பார்த்தோன்னா இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு கம்பெனி இன்வால்வ் ஆகுது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இன்வால்வ் ஆகுது, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். இப்போ இன்கம் டேக்ஸ் பெய்டு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுறோம், எந்த இண்டிவிஜுவலுக்கும் பே பண்ணலை. அங்கே அசட்ஸ் இன்வால்வ் ஆகலை, இண்டிவிஜுவல் நேம் இன்வால்வ் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஆஃபீஸோட நேம் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தோன்னா அது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் பெய்டு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது நம்மளை பொறுத்தவரை எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் பெய்டுங்கிறத வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்காலர்ஷிப் ரிசீவ்டு. ஸ்காலர்ஷிப் ரிசீவ்டுன்னா ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்கிட்ட இருந்து நமக்கு வருது. ஸோ ஸ்காலர்ஷிப் ரிசீவ்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் எக்ஸ்பென்சஸோ இல்லை லாஸாகவோ இருந்தால் அதை வந்து டெபிட் பண்ணணும். இல்லை இன்கம்ஸோ இல்லை கெயின்ஸாகவோ இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பார்க்கலாம். ஸோ எப்படி ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் சம் ஒன்று பார்க்கலாம். ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் மிஸ் ராதா அண்ட் சன்ஸ். ஸோ 2000 January 1. ஸோ அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் மிஸ் ராதா அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதே என்ட்ரிஸை தான் எழுதி வச்சுருக்கேன். 2000 January 1 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ருபீஸ் 2,50,000. cash deposited with bank 1,50,000. அதே January 3 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு மெஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரங்கன். அதுக்கடுத்து பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா சோல்டு கூட்ஸ் டு யசோதா. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க என்ட்ரி எடுத்து ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கிறோம் சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்டட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல். ஸோ எதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட முடியும்னா கேஷை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட முடியும். ஸோ இதுக்கு பேர்
கேஷ். சரியா? கேஷுங்கிறது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸுக்காக போடுறோம். ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஓகே, இது ரியல் அக்கௌண்ட், இது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ இதோட ரூல்ஸை வந்து இப்போ சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல கேஷோட ரூல்ஸை சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அக்கௌண்ட்ஸ் போடணும். சரி, அதை பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுவாங்க. கம்பெனி இஸ் செப்பரேட், ஓனர் இஸ் செப்பரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காதீங்க, கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஒரு பிஸ்னஸுக்கு ஓனர் கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டா அப்படின்னு பார்த்தோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் தான். ஸோ வந்து பார்த்தோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ வந்து பார்த்தோன்னா கேஷை டெபிட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் சொல்லி பார்க்கலாம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்தவரை ஓனர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பெனிக்குள்ளே கொண்டு வராருன்னா அது இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தோன்னா இது வந்து கிரெடிட். சரியா? அப்போ என்ன சார் மீனிங்கு? ஸோ வந்து பார்த்தோன்னா கேஷை வந்து டெபிட் பண்ணணும், கேபிட்டலை வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ அப்போ அப்படியே நம்ம என்ட்ரி போஸ்ட் பண்ணலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் to capital account. Narration: being cash bought in capital, being cash bought into capital. ஸோ வந்து பார்த்தோன்னா வேல்யூ எவ்வளோ வந்து பார்த்தோன்னா 2,50,000. ஸோ இந்த என்ட்ரி ஓவர். ஸோ டேட் வந்து பார்த்தோன்னா 2000 January 1. ஸோ அதே டேட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், செகண்டு கேஷ் டெபாசிட்டட் வித் பேங்க். அதே டேட்டில் 1 lakh rupees டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கேஷ், அதுக்கடுத்து பேங்க். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஸோ பேங்க்கில் இருக்கிறது பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ வந்து கேஷுங்கிறதும் ரியல் அக்கௌண்ட், பேங்க்குங்கிறதும் ரியல் அக்கௌண்ட். சரியா? ஸோ இப்போ நம்ம பேங்க்கில் கொண்டு போய் நம்ம பணத்தை போடுறோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் வெளியில் போகும். ஸோ வந்து பார்த்தோன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த பணம் எங்கே வரும்? பேங்க்குள்ளே. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள், கேஷை கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அதே January 1 அன்னைக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். சரியா? கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க், பீயிங் கேஷ் இன்டு பேங்க். ஓகே, எவ்வளோனா 1,50,000. ஸோ ரெண்டாவது என்ட்ரி முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ்டு மெஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரங்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், பர்ச்சேஸ்டு மெஷினரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கிட்ட இருந்தேன்னா ரங்கன் கிட்ட இருந்து. சரியா? ஸோ ரங்கன் கிட்டேருந்து கிரெடிட்டுக்கு கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மெஷினரியை. அப்போ இங்கே பர்சன் இன்வால்வ் ஆகிருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். சரியா? ஸோ இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். மெஷினரியை வாங்கினோம்னா மெஷினரி வருமா வெளியில் போகுமானா டெபிட் வாட் கம்ஸ் இன்னு தான். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ மெஷினரி உள்ளே வருது. ஸோ டெபிட். ஸோ யார்கிட்ட இருந்து வருது? ரங்கன் கிட்ட இருந்து வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் சொல்லி பார்க்கலாம். டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட். ஓகே, அப்போ என்ன மீனிங்கு? ஸோ மெஷினரியை டெபிட் பண்ணணும், ரங்கனை கிரெடிட் பண்ணணும். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார், டு ரங்கன் அக்கௌண்ட். ஸோ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50,000. ஸோ பீயிங் பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃபார் கிரெடிட் ஃப்ரம்
ரங்கன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ் ஃபார் கேஷ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பாட் ஃபர்னிச்சர். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கேஷுங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ரங்கன் எடுத்துக்கிட்டோம். இப்போ கேஷும் இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட்டோட நேமில் ரியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரமேஷ்கிட்ட இருந்து. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் வேண்டாம்னு பார்த்தோன்னா, இந்த ரமேஷுங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம போய்ட்டு ஒரு ஷாப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷாப்கீப்பரோட நேமையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனை அந்த ஷாப்கீப்பரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே போயிட்டு நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளை பற்றி அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம பேர் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, இவங்க சங்கர் அப்படிங்கிறவங்க இல்லை ரமேஷ் அப்படிங்கிறவங்க இவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இருந்தால் மட்டும் ஒரு பர்சனோட நேமை வந்து மென்ஷன் பண்ணால் போதும். கேஷ் டிரான்சாக்ஷன்னா இமிடியட் டிரான்சாக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த நேமையும் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து பார்த்தோன்னா பாட் ஃபர்னிச்சர், அதுக்கடுத்து இங்கே கேஷ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரியல் அக்கௌண்ட், இது வந்து பார்த்தோன்னா இதுவும் ரியல் அக்கௌண்ட். ஸோ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், எது உள்ளே வருது எது வெளியில் போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் வந்து கம்பெனிக்குள்ளே வரும், ஸோ டெபிட். ஸோ வந்து பார்த்தோன்னா கேஷ் வந்து வெளியில் போகும், ஸோ வந்து பார்த்தோன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ கிரெடிட். அப்போ என்ன மீனிங்கு, ஸோ ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணணும், கேஷை வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 6th அன்னைக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் to cash account being purchased furniture for cash. So value எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25,000. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ 12th என்ட்ரி. ஸோ கூட் சோல்டு டு யசோதா. சரியா, நம்ம யசோதாவுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே கேஷுங்கிற வார்த்தை எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ யசோதாவை இது பண்ணிக்கலாம், கூட் சோல்டு இது பண்ணிக்கலாம். சோல்டுனா சேல்ஸு. சரியா, ஸோ யசோதாங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரியல் அக்கௌண்ட், இது வந்து பார்த்தோன்னா பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து சோல்டு கூட்ஸ்னால் நம்மகிட்ட இருந்து கூட்ஸ் வெளியில் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதே மாதிரி பர்சனல் அக்கௌண்ட். ஸோ யசோதா வந்து கூட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்களா கிவ் பண்ணுவாங்கன்னா ரிசீவர். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர், ஸோ டெபிட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, யசோதாவை டெபிட் பண்ணணும், சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். ஸோ யசோதா அக்கௌண்ட் டெட்டார் to sales account. So 22,500. ஸோ வந்து பார்த்தோன்னா being sold goods to யசோதா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி ஜேர்னல் வந்து லெட்ஜர் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சங்கர் இஎஸ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.